கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கடைவீதியில் மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. விருத்தாச்சலம் முக்கிய கடைவீதிகளில் நாராயணன் என்பவர் மதுபோதையில் தகாத வார்த்தைகளை பேசியவாறு சாலையில் சென்றவர்களையும் வாகனங்களையும் தடுத்து நிறுத்தி ரகளையில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் நாராயணனை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். 100 ஆண்டுகளுக்கு மேல் பயன்படுத்தி வந்த கோவில் நிலங்களை தங்களுக்கே வாடகை ஒப்பந்தத்திற்கு கொடுக்க வேண்டும் என அறங்காவலரிடம் கிராமத்து மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல்லில் உள்ள அபிராமி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான 45 ஏக்கர் நிலங்களை 100 ஆண்டுகளுக்கு பின் அடையாளம் கண்டு அதை பயன்படுத்தி வந்த முள்ளிப்பாடி கிராம மக்களுக்கு அறநிலையத்துறை சார்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்று கூடி நிலங்களை திரும்ப ஒப்படைப்பதாகவும் அதே நேரம் தங்களது வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அந்த நிலங்களை வருங்காலத்தில் தங்களுக்கே வாடகை ஒப்பந்தத்திற்கு கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்ட வாகன நிறுத்தும் இடம் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செவ்வாய் முதல் நகராட்சி சார்பில் வாகனங்கள் நிறுத்துவதற்கு கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டு கட்டண நடைமுறை தொடரும் என நகராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.